1955ல் ஒரு கப்பிள்ஸ் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது அந்த குழந்தை தான் ஃபியூச்சரில் ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ ஆக போகுதுன்னு. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி பட் இன்ஸ்பைரிங் லெசன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1955 சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறகுறாரு. குழந்தையா இருக்கும்போது அவரோட பேரண்ட்ஸ் இன்னொரு ஃபேமிலிக்கு அவரை தத்து கொடுத்துட்றாங்க. அவரோட அடாப்டிவ் ஃபாதர் ஒரு மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரிஷியனால அவருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸ்கூலில் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக படிக்கிறாரு. 1972ல் வீட்டுக்கு தெரியாமல் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டு அனிமேஷனை பற்றி லேர்ன் பண்ணுறாரு. 1976ல் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பழைய கார் கேரேஜில் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கம்பெனிக்கு பேர் தான் ஆப்பிள். இவங்க லான்ச் பண்ணுற செகண்ட் வெர்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா அன்னைக்கு டைமில் மக்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் 1995ல் கம்பெனி ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் இவரை கம்பெனிலேருந்து தூக்கிடுறாங்க. அங்கேருந்து போனவர் பிக்சல்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் அங்கே நெக்ஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அண்ட் அது பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் டிஸ்னியில் வேலை பார்க்குறாரு. டிஸ்னியில் டாய் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் ஃபிலிமில் கவுபாய் கேரக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை டெவலப் பண்ணதே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். இன்னொரு பக்கம் 1997ல் ஆப்பிள் கம்பெனி பயங்கரமாக லாஸில் போயிட்டு இருக்குது. கம்பெனியை 90 டேஸில் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அந்த டைமில் ஸ்டீவ் ஜாப்ஸை சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆப்பிள் கம்பெனி அவ்வளோதான் நினைக்கும் போது அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். 2001ல் ஐபோட், 2006ல் மேக்கோஸ், 2007ல் ஐஃபோன், 2010 ஐபேடுன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் கிட் கொடுத்து லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கிற ஆப்பிள் கம்பெனியை தூக்கி நிப்பாட்டுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். கடைசியாக 2011ல் ஒரு டைப் ஆஃப் டியூமரில் இறந்து போகிறாரு. பட் நமக்கு இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை பாதிலே விட்டுட்டு வராமல் அதை ரீடிசைன் பண்ணுங்கள், ரீஒர்க் பண்ணுங்கள், வேற ஒரு ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு. சச் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில்